Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாட்டின் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தும் ஒரு மாபெரும் முயற்சியாக CMS-3 என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து LMV-3 ராக்கெட் மூலம் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், தற்போது ராக்கெட் ஏவுவதற்கான தயார் நிலையில் உள்ளதா? விவரங்களை வழங்கலாம் வினோத். வணக்கம் திவ்யா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நாட்டின் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தும் ஒரு மாபெரும் முயற்சியாக CMS-03 என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவானில் சரியாக 5:26 மணி அளவில் விண்ணில் ஏவ தயாராக இருக்கின்றது. குறிப்பாக சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்பிய அதே LVM-3 ராக்கெட் தான் இந்த CMS-03 செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவ இருக்கிறது. குறிப்பாக LVM-3 ராக்கெட்டில் இது 5வது செயல்பாட்டு பயணமாக CMS-03 செயற்கைக்கோளா என்பது இருக்கின்றது. குறிப்பாக CMS வரியில் செயல்பாட்டுக்கு வரும் 5வது செயற்கைக்கோளாக இந்த CMS-03 என்பது இருக்கிறது. குறிப்பாக இதன் எடை 4410 கிலோகிராம் என்பதும் இதன் எடையாக இருக்கிறது. இந்த எடை இந்திய மண்ணில் இருந்து புவிநிலை செயற்கைக்கோள் மாற்றுப்பாதை GTO ஏவப்படும் மிக அதிக எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் என்ற சாதனையும் இன்னும் சற்று நேரத்தில் படைக்க இருக்கிறது. இந்த மல்டிபேண்ட் செயற்கைக்கோள் இந்தியாவின் நிலப்பரப்பு மற்றும் அதை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கு வலுவான மற்றும் நிலையான தகவல் தொடர்பு சேவைகளை வழங்குவதற்காக இந்த CMS-03 செயற்கைக்கோள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ராக்கெட் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு இறுதிக்கட்ட சோதனைகளுக்காக அக்டோபர் 26ஆம் தேதி அன்று ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில், அதாவது நவம்பர் 2 இன்று மாலை 5:26 மணி அளவில் தற்போது விண்ணில் இந்த CMS-03 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.